3.5ல தேர்டில் செகண்ட் சம்மு. இந்த டிவிஷன் கொடுத்தா இதை இன்வர்ஸாக மாற்றிட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றிருங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே எழுதலாம். பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 இன்டூ அப்படியே இன்வர்ஸாக மாறிடும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் வச்சுன்னா. பி ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 பி ஸ்கொயர் மைனஸ் 49. ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸாக மாற்றணும். முதல்ல இதை எடுத்து ஃபேக்டர்ஸாக மாற்றுவோம். மாற்றினா இது எப்படி இருக்கும், பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 மைனஸ் 28 ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ எதால் பண்ணலாம், 7 4 சார் இல்லையா, 7 4 சார். அப்போ இங்கே மைனஸ் வரும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வருது இல்லையா, ஸோ இங்கே வரும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 4. இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இதோட ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஈஸி. அது பி ப்ளஸ் 4 டூ பி ப்ளஸ் 2, அவ்வளோதான். போட்டுடலாம். அது பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 4 இல்லையா, 2 2 பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2. இது ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம், மைனஸ் 14 மைனஸ் 5 மைனஸ் 7 2. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 7 இன்ட்டு 2 4 14 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 5 இல்லையா. அப்போது பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2. இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போது இதை பிரித்து எழுதலாம்னா பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 7, அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இப்படி மேலே அப்ளை பண்ணி இது மேலே போட்டு கேன்சல் பண்ண வேண்டியதான் வேலை. ஃபஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 டிவைடட், இதோட ஃபேக்டர்ஸு இங்கே இருக்குது இல்லையா, பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இதோட ஃபேக்டர்ஸு மேலே இருக்குது. இதோட ஃபேக்டர்ஸ் இருக்குது இங்கே இருக்குது இல்லையா, பி மைனஸ் 7 சாரி இன்ட்டு இது பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2 டிவைடட் இது பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 7. கேன்சல் பண்ணிக்கிட்டு தான், இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் அது பி மைனஸ் 4 பி ப்ளஸ் 2. அவ்வளோதான். தேங்க்யூ.